வெற்றி எய்துவதற்கு இலக்காக வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அந்த இலக்கை நாங்கள் அடைவோம். அதற்காக நாங்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். எந்த சவாலுக்கும் நாங்கள் முகம் கொடுத்து வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை எனது ஆசிரியர்களின் செயற்பாடுகள் எனக்கு நம்பிக்கையை தருகின்றது. நிச்சயமாக இந்த செயற்பாடுகளுக்கு தருகின்றார்கள். ஒருவர் கூட பாடசாலை நிர்வாகத்துக்கோ ஆசிரியருக்கோ எவ்வித இடைஞ்சலும் இல்லை. உங்களது நினைவு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இது நல்ல முறையிலே எமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு எதிர்வரும் 16ஆம் தேதி எமது பாடசாலை மாணவர்களுக்கு ஆலோசனையும் வழிகாட்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த பாணி விழாவை இந்த 7வது நாளைக்கு ஏற்பாடு செய்து எனது வேண்டுகோளை ஏற்று மிகவும் சிறப்பாக செய்த அலங்காரங்கள் செய்து பூசைகள் செய்து மிக நேர்த்தியாக செய்த பழைய மாணவர் சங்கத்தினருக்கு எனது அன்பான நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பரிசுகளை வழங்குவதற்காக உதவி செய்த ஆசிரியர் திருமதி பவானி வழங்குவதற்காக சிறப்பு செய்த திருமதி ஆசிரியர் பவானி ஆசிரியர் நாகம் ஆசிரியர் நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு இந்த தாய் வீட்டிலே நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேலதிகமாக வெளி இடங்களிலும் உயர்கல்வியை ஜப்பான் நாட்டிலே கல்வியை தொடர்ந்து அந்த நாட்டிலே விருதுகளை பெற்றிருக்கிறார். அது இந்த பாடசாலை உங்களுடைய தாய் பெருமைக்குரியவரைய. எனவே நீங்களும் பாடசாலையினுடைய பேருக்கு பங்கம் விளைவிக்காமல் உங்களால் இயன்ற சாதனைகளை பாடசாலையாக நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு அவரை நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற அந்த பொன்மொழிக்கு இணங்க இந்த இனிய பொழுதில் இங்கு கூடியிருக்கும் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். 14 வருடங்களுக்கு பிறகு இந்த பாடசாலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதனை ஏற்பாடு செய்த பழைய மாணவர் சங்கத்தினருக்கும் அதிபர்களுக்கும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு எனக்கு பணிவன்பான நன்றிகள். பாறையாய் கிடந்த எண்ணெய் பட்டை தீட்டி சிற்பமாக்கிய பெருமை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் உண்டு. உதாரணத்திற்கு
இந்த பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றிய கிருஷ்ணவேல் ஆசிரியர் என்னை நான் படிக்கிறேனோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். என்னை பேச்சு போட்டி, நாடகம், நடனம், பாட்டு எல்லாத்துக்கும் என்னை சேர்ப்பாரு. அவருக்கு தூண்டுதல் நான் ஜப்பான் நாட்டுக்கு எங்க போனாலும் அவருடைய பெருமை அவருக்காக தான் சேரும். ஏன்னா அதே மாதிரி சிவகுமார் ஆசிரியர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க நான் அந்த இடத்துல இருப்பேன். நான் பேசுற நேரம் நீங்க பேசுறது சத்தம் இல்லை, இன்னும் சத்தம்னு பின்னுக்கு அடிப்பாங்க. ஸோ நான் எத்தனையோ பேச்சு போட்டிகள்ல நான் பங்கு பெற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் கட்டாயம் இருப்பேன். அதுக்கு வழிகாட்டினது எங்களோட டீச்சர். அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய நாடகம் நடிச்சிருக்கேன். வீதி நாடகம் உயர்தளத்தில் நடிச்சேன். எல்லா இடத்துலையுமே அவார்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டான்ஸ் சார், ஹரிஹரன் சார், ரஜினி டீச்சர், இப்படி நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. உண்மையாலுமே அவங்களோட தூண்டுதல்கள் தான் என்ன இந்த இடத்துல பேச நான் நிறைய ஆர்டிக்கல் எழுதுறேன். முடிஞ்ச கட்டாயம் பாருங்க. புரிஞ்சுக்குமாரி அப்படிங்கிற பேர்ல நான் எழுதுறேன். சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகளோ அதை வெளிக்கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பாடசாலை இன்னும் நிறைய சாதனைகள் படைக்கணும். அதுக்கு எல்லா மீண்டும் பாடசாலைக்கு செல்வோம். பொட்டு வைத்த வாழ்க்கையாரை மீண்டும் பார்க்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எனது மீண்டும் தலைவணங்கி விடைபெறுகிறேன். இன்னும் நீங்கள் வளர வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், பாடசாலையினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நீங்கள் செயல்பட்டால் எங்களை விட சாதனையாளர்கள் மாறுவீர்கள் என நினைத்துக் கொள்வதோடு அதுவாக உங்களுடைய செயலாளர் நன்றி உரை வழங்குவதற்காக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல்லூரியின் முதல்வர் அவர்கள், எங்களுடைய பழையமான சங்க உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்ய உதவிய அதிபர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது. ஏனைய ஆசிரியர்களுக்கும் நேற்றும் உங்களோட வளர்நிலை ஆசிரியர்களோடு நிறைய நேரம் இந்த வேலைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து அவருக்கு முக்கியமாக அவர் சொல்லணும், ஒரு பெண் கூட இப்படி போடுவாங்க பெண்களாக கூட அதை கூட சிறப்பாக இருந்து கோலம் போட்டு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களோட இருந்து வரணும் சிறப்பான விழாவை